கணவன் என்ன சொல்றானோ மனைவி கேட்பாங்க, மனைவி சொல்றத கணவன் கேட்பான், 2 பேரும் சொல்றத பிள்ளைங்க கேட்கணும். அப்படித்தான் சிறுத்தொண்டர் வாழ்ந்து வந்தார் எங்க செங்காட்டங்குடியில. அடுத்த வாரம் குரு பூஜை, அடுத்த வாரம் இதே மத்தியான நேரம், சித்திர மாசம், பரணி நட்சத்திரம். அவர் தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடுவார். அன்னைக்குன்னு யாரையும் காணோம். இன்னைக்கு யாரும் இல்ல. அந்த ஊருக்கு போனா யாருமே இருக்க மாட்டாங்க. அன்னைக்குன்னு ஒரு சிவனடியார் வந்தார். அந்த அடியார் நம்மள மாதிரி அடியார் இல்ல. மண்டவோடு மாலை, சடாமுடி, தோல்ல சூலாயுதம், கருப்பு கலர்ல துணி, கால்ல சலங்க, மர பாதரட்ச, கையில திருவோடு, கமண்டலம், தண்டம், கருப்பு கயிறுல பூணூலு, அப்படியே கண்ணில் அப்படியே கோபம் தெரிக்கிற கண்ணு, பல்லெல்லாம் கார, ஆள் அப்படியே 10 அடி உயரம் வந்து நிக்கிறார். எங்க செங்காட்டங்குடிக்கு. தபதி பிச்சாந்தேகி அப்படின்னு மண்டவோட காமிக்கிறார். சோறு இருந்தா போடு. சிறுத்தொண்டருடைய மனைவி, சுவாமி உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னா, வெண்காட்டு நங்கை, பெண்கள் இருக்க வீட்டுல நான் வரமாட்டேன், ஓ அங்க தெரியுது பார் அந்த கோயில், ஆத்தி மரம், அந்த மரத்துக்கடியே உட்கார்ந்து இருக்கிறேன், உன் கணவனை வர சொல் ஓ அப்படிங்கிறான். யார் வந்தவ? காபாலி. வந்த காபாலியை சிவபெருமான் அப்படி வந்திருக்கிற வேஷத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல நடந்த அற்புதம் இது. எங்க இத்தாலியிலயோ ஜெர்மனிலயோ நடக்கல அற்புதம். நம்ம ஊர் பக்கத்துல நடந்தது, கும்பகோணம் பக்கத்துல நடந்த அற்புதம். சிறுத்தொண்டர் போறார். சுவாமி எங்க வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுங்க சுவாமி, அன்னம்பாளிப்பு செய்யுங்க சுவாமி, எம்மை உன்னால் இனிது ஊட்ட முடியாது அப்பனே, எனக்கு உனக்கு சாப்பாடு போட முடியாதுடா, போ போ போ. சுவாமி நான் ஒரு நாளைக்கு ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடலன்னா என் உயிரை விட தவிர வேற ஒண்ணுமே. என்னுடைய கொள்கை ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சோறு போடணும் சுவாமி. இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து நீங்க அருமையான சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், வடை எல்லாம். நான் என்ன சாம்பார் ரசமும் சாப்பிடுவேனா? நான் சாப்பிடுவதெல்லாம் வேற. சாமி வேற என்ன வேணும்? உடுப்பி ஹோட்டல் சாப்பாடா, அன்னபூர்ணா சாப்பாடா, ஹோட்டல் சரவணபவன் சாப்பாடா, முனியாண்டி விலாசா, என்ன வேணும்? அதெல்லாம் இல்ல. நான் சாப்பிடுறது எப்ப தெரியுமா? 6 மாதம் ஒரு தடவை சாப்பிடுவேன். 6 மாதம் சாப்பிடுவேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன். அடுத்த 6 மாதம், அப்ப ஆண்டுக்கு 2 தடவை சாப்பிடுவேன். இன்னைக்கு சாப்பிட வேண்டிய நாள் இன்னைக்கு வந்திருக்குது. உன்னால சாப்பாடு போட முடியாது திருத்தொண்டா, என்னால் உன்னை பரிந்து இனிது ஊட்ட முடியாது. முடியும். நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நான் சாப்பிடுவதோ பசு மாமிசம். பசு மாமிசமா? சுவாமி எங்க வீட்லயும் நிறைய மாடு இருக்கு, எருமை மாடு இருக்கு, ஆடு இருக்கு சுவாமி. இங்க வா வா. பசு என்றால் அந்த பசு அல்ல, நரப்பசு. நர என்றால் மனுஷன். நான் சாப்பிடுவது மனித மாமிசம் அப்பா. சுவாமி நீங்க காபாலிகரா? ஆமா. நீ நினைக்கிற மாதிரி முருங்கைக்காயோ கத்திரிக்காயோ சாப்பிடுறது இல்ல, மனுஷன் எலும்பை சாப்பிடுபவர். அது முடியுமா உன்னால்? ஓம் நம சிவாய். பெருமானே, செங்காட்டங்குடி பெருமானே, இதுவும் உன் சோதனையா? சரி சுவாமி முடியும். சரி நான் செய்யறேன். நில்லு நில்லு, எங்க போற? நில்லு, வா. சிறுத்தொண்டா இங்கே வா. இன்னும் சொல்லி முடிக்கல, லிஸ்ட் நிறைய இருக்கு. நான் சாப்பிடக்கூடிய நரமாமிசமும் 5 வயது பிள்ளையாக இருக்கணும், 5 வயது குழந்தையாக இருக்கணும். அப்பா கேட்டுக்கோ, அந்த பிள்ளையும் குலத்துக்கு ஒரு மகனா இருக்கணும். அவனுக்கு தம்பியோ அண்ணனோ இருக்கக்கூடாது, தங்கையோ அக்காவோ இருக்கக்கூடாது. அவன் ஒரு பிள்ளையா இருக்கணும். சுவாமி அப்புறம் அவன் உடம்புல மச்சம், மருவு, அங்கஹீனம் எதுவும் இருக்கக்கூடாது. அவன் உடம்புல காயம் இருக்கக்கூடாது. சுவாமி அப்புறம் இன்னொன்னு கேளு, அந்த குழந்தையை நீ சமைக்கும் பொழுது அந்த குழந்தைய அழக்கூடாது. சுவாமி அப்புறம் அம்மா பிடிக்கணும், அப்பா அறுக்கணும், அதை நீங்களே சமையல் செய்து எனக்கு போடணும். இதுவும் ஒரு சோதனையா? ஈசனே, சிவகாமி நேசனே, எனையார் நடராஜனே, அப்பா இந்த சோதனை எனக்கு வரணுமா என்று நேரா அழுது கொண்டே சென்றார் சிறுத்தொண்ட நாயனார்.
தன் மனைவியிடம் சொன்னார். யாராவது இப்படி செய்வாங்களா? இல்லை இல்லை, இந்த அடியாருக்கு சாப்பாடு போடலன்னா நான் இப்பொழுதே நான் கழுத்தை அறுத்துக் கொள்வேன். என் கணவன் போனா என் பிள்ளை நானும் செத்து போவோம். அப்ப கணவனுக்காக இந்த தொண்டை செய்யணும்னு பள்ளிக்கூடம் போயிருந்த சீராள தேவ நாயனாரை சிறு தொண்ட நாயனார் 11 மணிக்கு, காலை 11 மணிக்கு போறார். செய்ய மணியே சீராளா, வீட்டுக்கு வாப்பா. அந்த குழந்தை பார்த்தது, ஐயோ எங்க அப்பா தினந்தோறும் 4 மணிக்கு தானே வருவாரு, இன்னைக்குன்னு பார்த்து 11 மணிக்கே வர்றாரு. வீட்டுல லட்டு கிடைக்கும், அதிரசம் கிடைக்கும், பூந்தி கிடைக்கும்னு அந்த குழந்தை ஆசாசையா வந்து அந்த குழந்தைய கையில எடுத்தா கூட தீட்டு வந்துருமோ நினைச்சு தோல்ல எடுத்து கொண்டு வந்தாராம். எப்படி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை தொடாமல் வருவாங்களோ அந்த மாதிரி தோல்ல கொண்டு வந்தாராம் சிறு தொண்டனாய். கொண்டு வந்து மஞ்சள் நீரிலே குளிப்பாட்டி சடை பின்னி மல்லிகைப்பூ சூட்டி கண்ணிலே மையிட்டு மார்பிலே சந்தனம் தடவி நெற்றியிலே திலகமிட்டு பாலூட்டி தாயார் மடியிலே படுக்க வைத்து அன்னை திருவெண்காட்டு நங்கை கற்பின் மாதரசி அந்த அம்மா குலத்துக்கு ஒரு மகனை, தன் 10 வயது 10 மாத வயது பெற்றெடுத்த அந்த மகனை சைவத்திற்காக சிவபெருமானுக்காக தாலாட்டி தொடையிலே படுக்க வைத்து, சீராளா என் கண்மணியே, சீராளா என் கண்மணியே, சீராளா என் கண்மணியே, அடியாருக்கு ஒருவேளை உணவளிக்கிறோம் அப்பா என்று சொல்ல அந்த குழந்தை சிரித்தது. அப்படியா அம்மா, அடியாருக்கு சாப்பாடு செய்ய போறீங்களா என்று சொல்ல சிறு தொண்ட நாயனார் மனதை கல்லாக்கினார். கத்தியை எடுத்தார். எம்பெருமானே, சதாசிவனே, கைலை நாதனே, உன்னையன்று வேறு கதி இல்லை அப்பனே என்று சொல்லி ஓம் நமசிவாய என்று சொல்லி பிள்ளையினுடைய தலையை அறுத்தார். தாய் பிடிக்க தந்தை அறிய அந்த குழந்தையை அக்கு வேற ஆணி வேறாக அறுத்து கொத்தி கரியாக்கி சமைத்து காய மசாலா அரைச்சு இலை போட்டு சமையல் ரெடி. சிறு தொண்டர் அப்படியே போறார். அடியார கூப்பிடுறார், சுவாமி நீங்க சொன்ன மாதிரி பக்குவமா செஞ்சாச்சு. சாமி பாக்குறார், இப்படி ஒரு தொண்டனா இந்த உலகத்துல உன்ன மாதிரி வேற யாரா இருப்பா? சிறு தொண்டா, உலகமே புகழக்கூடிய ஸ்தானம் உனக்கு தரப்போறேன்னு சுவாமி முடிவு பண்ணாரா? அப்படியா, சமையல் ஆயிடுச்சா? வர ஓ என்று சொல்ல அப்படியே ஜலங்கை ஒலிக்க நடந்து வந்தாராம். ஜம் தக்கு ஜுன் தக்கு ஜன்னும் தக்கு ஜுன்னு தத்திங் தக்கு அப்படின்னு நடந்து வர்றார். ஊரே பயந்து நின்றதா. அப்படியே கண்ணுல கோபம், சூளாயுதம் ஏந்தி வர்றார் சுவாமி. கமண்டலத்தை வச்சார். வெண்காட்டு நங்கையை இலைய போடு, இலைய போட்டு ஒவ்வொரு மாமிசமா வைத்தார்கள். சுவாமி இது என்ன? இதான் எலும்பு, இது நெஞ்சு, இது தொடை, எல்லாம் வந்துச்சா? சாப்பிடலாமா? ஆமா, தலை எங்க? சுவாமி தலை வைக்கிறது மரபு இல்லையே. ஓஹோ, அப்படி ஒரு சமாச்சாரம் உண்டா? அது இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். சிறு தொண்டா, நீங்க சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். சிறு தொண்டா, நீ என்னை ஏமாத்தி விட்டாய். மூடனே, என்னை ஏமாத்தி விட்டாய். என்னை பசியோட போட்டிருக்கிற பாவி. யாரு? நம்மளா இருந்தா போலீஸுக்கு போன் பண்ணிருப்போம் இந்நேரத்துல. இன்னைக்கு சுவாமி இதோ செய்யற அந்த நேரத்துல அவங்க வீட்டுல ஒரு அம்மையா இருந்தாங்க, சந்தனத்தாதியார்னு பேரு. அந்த அம்மா, சுவாமி நீங்க கேட்கும்னு தெரிஞ்சு அந்த தலையை நான் எடுத்து வைத்தேன்னு. அந்த தலைய எப்படி சமைக்கணும் தெரியுமா? எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும். சிறு தொண்டா, எவா உன் மனைவியை கூப்பிடு, அந்த உரல்ல தலையை போடு, 2 உலக்கையை எடுத்து நீங்க 2 பேரும் இடிக்கணும். இடிச்சு அதை சாராக்கி அதை ரசம் கொண்டு வா என்று சொல்ல அந்த தலையை போட்டு இடிக்கிறார்கள். பெத்த மகனுடைய தலையை தாயும் தந்தையும் இடித்து சாராக்கி ஒரு கும்பாவில கொண்டு வந்து, சுவாமி பேஷ் பேஷ் ரொம்ப பிரமாதம், சரி சாப்பிடலாமா? சுவாமி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. தனியா சாப்பிடு பழக்கம் இல்ல சிறு தொண்டா, நீ சாப்பிட கூட. யாரு? எத்தனை கொடுமை பண்றான் இந்த ஆளு.
சிவபெருமான் தான் பெத்த பிள்ளையினுடைய மாமிசத்தை தானே சாப்பிடுவதா? ஆமா ஆமா சாப்பிடு, இலைய போடு, சாப்பாடு வைமா, எல்லாம் வச்சாச்சு. இப்ப சிறு தொண்டர் பார்த்தார், எங்க தான் சாப்பிட்டாதான் சாமி சாப்பிடுவாரோன்னு சாப்பாடுல கை வைக்க போனார் பாருங்க. கையை பிடித்தான் வந்த சிவன். ஏய், நீ தினந்தோறும் 3 வேளை சாப்பிடுறவன், நான் வருஷத்துக்கு 2 தடவை சாப்பிடுறவன். நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன அவசரம்? இரு இரு, இன்னொரு கேள்வி இருக்கு, கடைசி கேள்வி, அதை சொல்லிட்டு அப்புறம் நான் சாப்பிடுறேன். உனக்கு கல்யாணம் ஆச்ச, புள்ள இருக்கா? யாரு? அந்த புள்ள தானே சோறாக்கி போட்டுக்கிறோம், அந்த புள்ள தானே சோறாக மாறி இருக்கு. சரி சரி, ரெட்டை இலையா சாப்பிடக்கூடாது, ஒத்தப்படையா சாப்பிடணும், உன் பிள்ளைய வர சொல்லு, அவனும் சேர்ந்து சாப்பிட்டுமே. அட பாவி, அந்த பிள்ளைய சோறாக்கி போட்டுக்கிறோம். அதெல்லாம் முடியாது, உன் பிள்ளைய போய் நீயும் உன் மனைவியும் போய் கூப்பிடுங்க, போ, அந்த குழந்தைங்க வரணும், இல்லடா சாப்பிட மாட்டேன். ஆமா என்று சொன்னார். எலும்பு மறைந்தது, தொடைக்கறி மறைந்தது, தலை மறைந்தது, கால் கறி மறைந்தது, இலை மறைந்தது, வந்திருக்கிற காபாலியும் மறைந்தான். குழந்தை 5 வயசு குழந்தை முழு குழந்தையாக ஓடி வந்தது அந்த தூரத்துல. அப்பா அப்படின்னு வந்தது. இவர் நேரா பார்த்தார், தன் பிள்ளைன்னு கூட நினைக்கல, சிவனடியார் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம், சிவனடியார சாப்பிட வைக்கணும். அந்த பிள்ளைய அப்படியே தூக்கிக்கிட்டு உள்ள வந்தார் பாருங்க. வந்த இடத்துல காபாலியனை காணோம், கால் கறி மறைந்தது, இலை மறைந்தது, வந்திருக்கிற காபாலியும் மறைந்தான். குழந்தை 5 வயசு குழந்தை முழு குழந்தையாக ஓடி வந்தது அந்த தூரத்துல. அப்பா அப்படின்னு வந்தது. இவர் நேரா பார்த்தார், தன் பிள்ளைன்னு கூட நினைக்கல, சிவனடியார் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம், சிவனடியார சாப்பிட வைக்கணும். அந்த பிள்ளைய அப்படியே தூக்கிக்கிட்டு உள்ள வந்தார் பாருங்க. வந்த இடத்துல காபாலியனை காணோம், இலையை காணோம். வீதிக்கு வந்து பார்த்தா அப்படியே வானத்துல கோபுரம் பக்கத்துல வெள்ளவிடேன்னு விட மேல விடாமுடியோட சூடாயிரம் ஏற்றி அம்மையும் அப்பனுமாக பெருமான் காட்சி கொடுத்தார். ஏ சிறு தொண்டா, சாமி பேசுற, உன்னை போல ஒரு தொண்டன் இந்த உலகத்துல வேற யாராவது உண்டா? கட்டிய மனைவியை இழப்பான், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான். தசரதனுக்கு 4 மனைவி, ஆனா ஒரு பிள்ளை போனான்னு உயிரை விட்டார். புத்திர சோகம் மோசமான சோகம். மனைவி இழந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். கணவன் இல்லாம மனைவி வாழ முடியும், மனைவி இல்லாம கணவன் வாழ முடியும், பிள்ளைங்க இல்லாம செத்து போன வளர்த்த புள்ள போயிடுச்சுன்னா அந்த கொடுமை தாங்கவே முடியாது. உலகத்திலேயே மிகப்பெரிய சோகம் புத்திர சோகம். அதனாலதான் அந்த காலத்துல 2-3 குழந்தைய பெற்று வைப்பாங்க. ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு உதவும். அதனால குழந்தைங்களை பாதுகாப்போட வாழ வைக்கணும் அப்படின்னு இப்ப சுவாமி என்ன சொல்றார் தெரியுமா? சிறு தொண்டா, குலத்துக்கு ஒரு மகனை எனக்காக சோறு போட்டியே, உன்னை போல சிவனடியார் யாராவது உண்டா? என் மகனே வா என்று சொல்லி கைலாயநாதர் சிறு தொண்டரையும் வெண்காட்டு நங்கையும் கட்டி அணைத்து சீராள தேவநாயனாரை தன் மடியிலே அமர வைத்து கைலாயத்துல கொண்டு போய் வச்சானா? யார்? செங்காட்டங்குடி பெருமான்.